ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். ஆதரவு உண்டா இல்லையா என்பதை ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போகாமல் ஸ்டாலின் பேச்சை கேட்டு இழுத்தடிக்கும் திருமாவளவனின் ஆதரவை ஏற்க வேண்டாம் என தாவேக்க தொண்டர்கள் கொந்தளிப்புடன் விஜய்க்கு மெசேஜ் அனுப்பி வருகின்றனர். உலகம் முழுவதும் இருந்து விஜய்க்கு மெயில் வருவதாக தாவேக்க நிர்வாகிகள் கூறினர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறதோ அதையே பின்பற்றுவேன் என திருமாவளவன் உறுதியாக சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று ஸ்டாலினை சந்தித்து திரும்பிய பிறகு அவர் நிலையில் மாற்றம் தெரிந்தது. விசிகாவில் ஜெயித்த 2 எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவி தர வேண்டும் என திருமா நிபந்தனை வைத்தார். அதை விஜய் ஏற்கவில்லை. ஒரு அமைச்சர் பதவி தருவதாக சொன்னார். அதற்கு திருமாவளவன் சம்மதிக்கவில்லை. உயர்நிலை குழுவுடன் ஆலோசனை நடத்தி முடிவு சொல்வதாக தெரிவித்தார். விஜயும் காத்திருந்தார். ஆனால் ஏற்கனவே பேசிய 2 அமைச்சர் பதவிகள் தவிர துணை முதல்வர் பதவியும் தர வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவதாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். அதோடு நிற்கவில்லை. விஜய் ராஜினாமா செய்ய போகும் தொகுதியில் தன்னை நிற்க வைத்து ஜெயிக்க விட்டு துணை முதல்வர் பதவியை தனக்கு வழங்க வேண்டும் என்றும் இது தனது விருப்பம் அல்ல, தொண்டர்களின் ஆசை என்றும் தகவல் அனுப்பியுள்ளார். திருமாவளவன் இப்போது எம்பியாக இருக்கிறார். துணை முதல்வர் ஆவதற்காக அந்த பதவியை ராஜினாமா செய்தால் காலியாகும் சிதம்பரம் லோக்சபா தொகுதியில் தாவேக்க போட்டியிடக்கூடாது என்றும் தொண்டர்கள் கேட்பதாக தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இத்தனை நிபந்தனைகள் விதித்தால் பதவியேற்ற பிறகு என்னென்ன கேட்பார்களோ என விஜய்க்கு பயம் ஏற்பட்டுவிட்டது. இது சில நிர்வாகிகள் வழியாக தாவேக்க தொண்டர்கள் மத்தியில் தீயாக பரவியது. தாவேக்க தொண்டர்களும் விஜய் ஆதரவாளர்களும் கொதித்து போனார்கள். விஜய்க்கு எதிராக திமுக, அதிமுக, பாஜ ஆகிய 3 பெரிய கட்சிகளும் சூழ்ச்சி செய்கின்றன. அதற்கு திருமாவளவன், தினகரன் போன்றவர்களை கருவியாக பயன்படுத்துகின்றனர் என்று தாவேக்கவினர் நம்புகின்றனர். திருமா ஆதரவு கொடுத்தாலும் அதை ஏற்காமல் நிராகரிக்குமாறு விஜய்க்கு வாட்ஸ்அப், இமெயில் வழியாக மெசேஜ் அனுப்பி வருகின்றனர். இன்று இரவுக்குள் விஜய் தன் முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.